வணக்கம் நண்பா. வெல்கம் டு கேரளா லாட்ரி கேசிங். நம்ம நேத்தைக்கு சார்ட்டில் மார்க் பண்ணி கொடுத்துருந்தோம். அது நிறைய பேத்துக்கு வந்துட்டு கரெக்டாக புரிஞ்சிருக்காது அப்படின்ற மாதிரி நண்பர்கள் சொன்னாங்க. அதனால் எழுதியே போடுறோம், தெளிவாக பார்த்துக்கோங்க. அது மாதிரியே நேற்றுக்கு நம்ம 137 அப்படின்ற சிங்கிள் ஷாட்டுன்னு சொல்லி கொடுத்துருந்தோம். அது கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. 773 அப்படின்றது வந்துருச்சு. ஆல் போர்டில் வந்துட்டு 2 1 ஸ்ட்ராங்காக வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது கூடவே வந்துட்டு 3 சொல்லியிருந்தோம். அந்த 3 வச்சு தான் சுற்றி பேர் போட்டோம். ஆனால் 3 7 வந்துச்சு. 1 கட்டானதுனால நமக்கு அது கரெக்டாக ரிசல்ட் வரல. இப்போது ஸ்ரீசக்தி 403 20ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங்க்கு போகலாம். முடிஞ்ச அளவுக்கு நல்லபடியான வின்னிங் கொடுக்கறக்கு முயற்சி பண்ணுறோம். அதுக்கு தகுந்த மாதிரியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரியே முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பா. ஆல் போர்டுக்கு பார்த்தா 8 1 ஆல் போர்டுக்கு 8 1. இதில் வந்துட்டு 1ஆம் நம்பர் நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. அந்த 1 வச்சு தான் நம்ம பேர் எடுக்க போகிறது. அதே மாதிரியே பார்த்தா 1 கன்ஃபார்ம் கேமுக்குள்ளே வரணும். நம்ம கால்குலேஷன் படி பார்த்தால் 1 கேமுக்குள்ளே கன்ஃபார்ம் வரும். அதே மாதிரியே லிமிட்டாக போட்டுக்கோங்க. இப்போ போர்டு இந்த மாதிரி எடுத்திருக்கோம். பார்த்தா ஏ போர்டில் வந்துட்டு 4 அல்லது 9 அப்படின்றது வரலாம். மாதிரி இன்னொரு நம்பர் 5 ஏ போர்டில் 4 9 5 அப்படின்ற மாதிரி வரலாம். இப்போ அடுத்தபடியாக வந்துட்டு நமக்கான பி போர்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1 8 1 8 5. சி போர்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 9 6 3 9 3. சி போர்டுக்கான கெஸ்ஸிங் பார்த்தீங்க அப்படின்னா 9 3. அது கூட 9 3 403 9 3 1. சி போர்டுக்கான கெஸ்ஸிங் 9 3 1. அதே மாதிரியே பார்த்துட்டிங்க அப்படின்னா டி போர்டுக்கு 6. டி போர்டுக்கான கெஸ்ஸிங்கில் நமக்கு 6 வருது. இப்போ இந்த நம்ம 8 6 1 ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தோம். இப்போ அந்த 1 வச்சு நம்மளோட சார்ட்டு மார்க்கு 10 டேஸ் பேட்டர்ன் படி பார்த்தால் ஏபி ஏசி பிசி 12 21 15 51. நமக்கு சார்ட் மார்க்கில் பார்த்தா இந்த 2 நம்பரில் ஒரு நம்பர் கண்டிப்பாக வரணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஒரு 2 செட்டு 3 செட்டு போட்டு பாருங்கள். அது கூடயே நமக்கு இப்போ இந்த மேலே போர்டு கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம். இந்த போர்டில் நமக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்த நம்பரை வச்சு ஒரு பேர் போடுறோம். ஏபி ஏசி பிசி இதில் உங்களுக்கு எது மேட்ச் ஆகுதோ எடுத்து ப்ளே பண்ணுங்கள். 13 31 19 91 93 39 அப்படின்ற மாதிரி எடுத்திருக்கோம். இந்த இடத்துக்கு வந்துட்டு நமக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி பிசி ஏபி அப்படின்றது ஒரு 2 பேர் எடுத்து வச்சுருக்கோம். அது போட்டுக்கலாம். அது மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா RS 30 பாக்ஸ் RS 30 ரூபாவில் பாக்ஸ் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முதல்ல கொடுக்கக்கூடியது 951 351 351 இந்த 2 நம்பர் பாக்ஸில் போட்டு பாருங்கள். 4Dயில் பார்த்தீங்க அப்படின்னா 25 ரூபா செட்டில் 20 ரூபா செட்டில் போடுங்க. ஒரு பக்கம் ஒரு ரேட்டு 25 20 30. 4D பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 6951
6981. இது போட்டு பாருங்கள். இது கொஞ்சம் நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த நம்பர் போட்டு பாருங்கள். அடுத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா சப்போர்ட்டுக்கு 10 ரூபா செட்டில் போடுங்க. RS10 3 டிஜிட்டு. பாக்ஸு கொடுக்குறதுக்கான காரணம் ஏதோ ஒன்றில் வின்னிங் வரட்டும் அப்படின்றக்காக தான் என்பா. 534 581 581 539. இந்த நம்பர் அப்படியே பாக்ஸில் போட்டு பாருங்கள். 10 ரூபா பாக்ஸில் போட்டு பாருங்கள். இந்த இடத்துக்கு நம்ம சார்ட் படி மார்க் பண்ணி பார்த்தா பிசியில் வந்துட்டு 45 ஒரு 10 செட்டு போட்டு பாருங்கள். இது வந்துட்டு சார்ட் மார்க்கு தான் இந்த பிசியில் எடுத்திருக்கிறது. உங்கள் கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆச்சு அப்படின்னா போட்டு பாருங்கள். RS 60 ரூபாவில் 145 ஒரு செட்டு போட்டு பாருங்கள். 145ல் ஒரு செட்டு போட்டு பாருங்கள். இதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஆல் போர்டில் வந்துட்டு நமக்கு 861 அப்படின்றது வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது. ஆனால் நமக்கு அந்த 81 ஃபில்ட்ரு பண்ணும்போது நமக்கு இன்னுமே ஸ்ட்ராங்காக கிடைக்கக்கூடிய நம்பர் பார்த்திங்க அப்படின்னா அது 1 தான். இந்த 1 நம்பர். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா ஏ போர்டுக்கு 4 9 5 வரலாம். பி போர்டுக்கு 1 அல்லது 8 அல்லது 5 அப்படின்றது வரலாம். சி போர்டுக்கு 9 3 1 அப்படின்றது எடுத்துருக்குறோம். டி போர்டுக்கு 6 கொஞ்சம் நல்ல ரூட்டாக இருக்குது. இந்த பேர் வந்துட்டு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. ஒரு 5 செட்டாக போட்டு பாருங்கள். இந்த பேர் வந்துட்டு சப்போர்ட்டுக்கு ஒரு 2 செட்டு போட்டு பாருங்கள். அதே மாதிரியா பாக்ஸு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 951 351 பாக்ஸ் போட்டு பாருங்கள். இந்த 534 581 539 10 ரூபா செட்டில் பாக்ஸ் போட்டு பாருங்கள். 4D பார்த்தீங்கன்னா 6951. இந்த நம்பர் நமக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது சொல்லியிருந்தேன். ஆனால் இந்த 6951 வந்துட்டு டி போர்டில் 6 வச்சு இந்த 981 விரட்டி வச்சு பாருங்கள். அதாவது பாக்ஸாக வச்சு பாருங்கள். இந்த 981 அதே மாதிரியே டி போர்டில் 6 வச்சு விரட்டி வச்சு பாருங்கள். பிசியில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 45 அப்படின்றது ஒரு சின்ன சார்ட் மார்க்கு தான். அவ்வளோக்கு ஸ்ட்ராங் இல்லை, ஆனால் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் இது ஒரு 10 செட்டு போட்டு பாருங்கள். 60 ரூபா செட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 145 நம்ம இங்கே கொடுக்குறோம். அந்த இடத்துல கரெக்டாக வரல. 60 145 இது ஒரு செட்டு போட்டு பாருங்கள். அப்படியே புதுசாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்பா. நன்றி என்பா. இன்னொரு கூட ஸ்க்ரீன்ஷாட் கூட போட்டு வச்சுக்கோங்க.